லாசருவே வெளியே வா. இவன் வெளில வர்றான். இவன் நிமித்தமாக, இவன் உயிரோடு எழுந்தது நிமித்தமாக கடின மனம் கொண்ட அநேக யூதர்கள் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்களா? அப்படின்னா லாசருவை கொண்டு பல்வேறு யூதர்கள், கணக்கற்ற யூதர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகணுங்கிறது கர்த்தருடைய சித்தம், அது கர்த்தருடைய திட்டம், அது கர்த்தருடைய நோக்கம், அது கர்த்தருடைய தரிசனம். அது நிறைவேறாம லாசருவே செத்து போனாலும் திரும்பவும் அவனை உயிர்ப்பித்து அவன் மூலமா நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர் சர்வசக்தி உள்ளவர். இருக்கிறீங்களா? சில சமயம் தரிசனம் நம்மளை சாக விடாது. செத்தாலுமே அந்த தரிசனமே நம்மை உயிர்ப்பிக்கும். நம்ம மூலமா நிறைவேற வேண்டும் என்கிற தேவ திட்டம் நமக்குள்ள இருக்கும் போது நீ வாட்டுக்கு செத்துட்டா இப்படியே தோத்துறோம், வா வெள்ள தோத்துறோம், போய் நீ வாட்டுக்கு கல்லறைக்குள்ள உட்காந்துட்ட, கூட பிறந்த வேற சொல்றான் 4 நாளாகி போச்சு நாரி போயிட்டான்னு, வாய்ப்பு இல்லை ராஜா, தோத்துறோம். நீ நாரிய போயிருந்தாலும் சரி தோத்துறான். இருக்கிறீங்களா? ஆமா, பல ஊழியங்கள் அப்படிதான் இருக்கு. இல்லையா சொல்லுங்க, பலருடைய நிலையும் அப்படித்தான் இருக்கு. ஆனாலும் அவரு தரிசனத்தை என்ன அனுமதிச்சா சொல்றேன், தந்து தொலைச்சிட்டார. இல்லையா சொல்லுங்க அப்பா. சில பிள்ளையெல்லாம் பயங்கர சேட்டக்கார பிள்ளைகளா இருக்கும். அதுகளுக்கு ஒன்ன செய்யறதுக்கு நமக்கு விருப்பமே இருக்காது. நம்ம பிள்ளைதான், ஊரா விட்டு பிள்ளை இல்ல, நம்ம பிள்ளை. நாமளே சொல்லுவோம், நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் உனக்கெல்லாம் ஒன்னும் செய்யக்கூடாது, எனக்கு மனசே கிடையாது, நீ அவ்வளவு சேட்டை பண்ற. ஆனா என்ன பண்றது, உன்னை பெத்து தொலைச்சிட்டன, அப்படி கேஷுவலா சொல்லுவோம் பாருங்க, உன்னை பெத்து தொலைச்சிட்டமே, அப்புறம் என்ன பண்றது, அதனால அதை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படிமோ. சிலர் எல்லாம் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, உன்னை அழைச்சு தொலைச்சிட்டன, உள்ளங்கையில வரைஞ்சு தொலைச்சிட்டன, உலக தோட்டத்துக்கு முன்னமே உன்னை குறித்து ஸ்கெட்ச் போட்டன, அதனாலதான் உன்னை இன்னைக்கு வரைக்கும் உசுரோட. அல்ல சொல்லுங்க அப்பா. நம்மை அழைத்த அந்த அழைப்பு, நமக்கு தரப்பட்ட கிருபை வரங்கள், அது ஒருபோதும் மாறாதவை. நம்ம மேல இருக்கிற தரிசனம் அது ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஜெயமுள்ள ஊழியத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தோற்று போகிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. சூழ்நிலையை பார்த்து அடுத்த ஆளுகளோட